மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என்றும் முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடைப்பட்ட நிர்வாகத்திறன் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினர். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 1,571,73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் ரூபாய் 1,142,23 கோடி மதிப்பிலான 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தோம். மாநில வளர்ச்சிக்கு புதிய உந்துதல் அளித்தார். மொத்தமாக ரூபாய் 2,700 கோடி மதிப்பிலான திட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விழாவில் உரையாற்றிய அவர் சித்தர்கள், கவிகள், கவிஞர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு வருவது பெருமை என குறிப்பிட்டார். விடுதலை போராட்டத்தின் தீக்குறியை ஏற்றிய பாரதியாரின் மண்ணிதோ என்று அவர் நினைவுபடுத்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை முழுமையாக விமர்சித்தார். முந்தைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் தடுக்கப்பட்டது, நிர்வாகத்தின் குறைவு மற்றும் ஊழல் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குடும்ப ஆட்சி மற்றும் சுயநல அரசியல் வளர்ச்சியை முடக்கியது என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியால் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் நகர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் வளர்ச்சி எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதற்கான உதாரணம் புதுச்சேரி என குறிப்பிட்டார். உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 12 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மூலமாக முதலீடு நிதி தற்போது யூனியன் பிரதேசம் வழங்கும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களின் முன்னேற்றமே நாட்டின் அடித்தளம் என்றும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மின்சார வாகனங்கள், மருத்துவ சுற்றுலா, சித்த மருத்துவ போன்ற துறைகளிலும் புதுச்சேரி முன்னேறி வருகிறது என்றும் மக்கள் நலமே நாட்டின் வளர்ச்சி என வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுச்சேரிக்கு வருகை தருவதை முன்னிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த திட்டமிட்டிருந்த புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவரின் நிஷாவை காவல்துறையினர் இன்று காலை முன்னெச்சரிக்கையாக கைது செய்தனர். பிரதமரின் வருகையை எதிர்த்து மகிழா காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நிஷா வெளியிட்டிருந்த வீடியோவில் பின்வரும் போராட்ட முறைகளை குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் வரும் வழியில் கருப்பு கொடி காட்டுவதோ, எதிர்ப்பின் அடையாளமாக மாநில கருப்பு நிற பலூன்களை பறக்க விடுவதோ, பிரதமரின் வருகையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் போராட்டங்கள் மூலம் பாதுகாப்பு விதிமீறல்கள் அல்லது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இன்று காலை நிஷா இல்லத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தனர். இந்த கைதுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தங்களது ஜனநாயக ரீதியிலான போராட்ட உரிமையை அரசு நசுக்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என்றும் இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய புதுச்சேரி முதல்வர் மாநில வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்த முழுமையான மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள், சுகாதார சேவைகள் மற்றும் சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நினைவூட்டிய அவர், புதுச்சேரிக்கு முழுமையான நிர்வாக அதிகாரம் கிடைத்தால் வளர்ச்சி திட்டங்கள் மேலும் விரிவடையும் என குறிப்பிட்டார். இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க பிரதமரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். விழாவில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேவி ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புலவரக்கரை தொகுதி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 26 மகளிருக்கு சுயதொழில் புரிய தலா 10,000 வீதம் 2,60,60,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஆஜீவராக வழங்கினர். புதுச்சேரி அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் புலவரக்கரை தொகுதி மகளிருக்கு சுயதொழில் நிதி உதவி வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர்
ஆட்சி வீரராகவும் மற்றும் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகவும் ஆகியோர் கலந்து கொண்டார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 26 மகளிருக்கு தலா 10,000 வீதம் சுயதொழில் புரிவதற்கான 2,60,000 ரூபாய் நிதி உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் அருண் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிதி உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பித்தார். மகளிர் சுயதொழில் தொடங்கி தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என அவர் வாழ்த்தினர். மேலும் அவர் மார்ச் 7ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டார். அதனை சிறப்பிக்கும் வகையில் குழுக்கள் முறை நடத்தப்பட்டு இதில் 25 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இதே போன்ற நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கதிர்காமம் பகுதியில் KSP மற்றும் ஸ்ரீ வித்யா சாய் உயர்நிலை பள்ளிகளின் ஆண்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள KSP உயர்நிலை பள்ளி மற்றும் ஸ்ரீ வித்யா சாய் உயர்நிலை பள்ளி இணைந்து நடத்தும் ஆண்டு விழா மற்றும் பரிசு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. பள்ளியின் தாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் விழாவை சிறப்புடன் முன்னெடுத்தனர். முக்கிய விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். விழாவில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் முதல், 2ஆம், 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து பெற்றோர்களும் மற்றும் கல்வி ஆர்வலர்களும் கலந்து கொண்டு விழாவின் மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். காரைக்கால் பொதுப்பணித்துறையில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு இளைநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றி பணி நிறைவு பெறும் களியமுருகனுக்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பொதுப்பணித்துறையில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் பிரிவு இடைநிலை கணக்கு அதிகாரி களியமுருகன் பணி நிறைவு பாராட்டு விழா பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. 36 ஆண்டுகள் அரசு பணிகள், 24 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். வெண்துறை 7 ஆண்டுகள், அமைச்சர் அலுவலகத்தில் 4 ஆண்டுகள் என பணியாற்றியுள்ளார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நாஜிப், முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் கமலஹண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், பணி நிறைவு செயற்பொறியாளர் மகேஷ், செயற்பொறியாளர் அருளரசன், உதவி பொறியாளர் வேலுமணி, ராஜசேகர், நாராயணமணி, சந்திரமோகன், ஊழியர்கள் ரவி, விஜயராஜ் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பொதுப்பணித்துறை முதுநிலை பொறியாளர் மற்றும் வெளியுறவு வாஞ்சிநாதன், இளம் தொண்டர் மண்டல நிறுவனர் ராமன், ஐயனார் வெளியுறவு முகாமையும் ஒருங்கிணைப்பாளர் பசுராமன், சரவணன், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டார். இடைநிலை கணக்கு அதிகாரி களியமுருகனை வாழ்த்தினர். சாமி அணிவித்து பணி நிறைவு கொடை ஆணையை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகள் உற்சாகமான கொண்டாட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாரம் லெனின் வீதி சந்திப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர். மக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். என் கொண்டாட்டம் நெல்லித்தோப்பு பகுதியில் உற்சாகமான சூழலை ஏற்படுத்தியது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கேவராக நந்தீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி திரு கைலாய வாகனத்தில் திருவீதி விழா புறப்பாடு நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கேவராக நந்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் கங்கேவராக நந்தீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நேற்று அலங்கரிக்கப்பட்ட கங்கேவராக நந்தீஸ்வரர் மற்றும் அம்பாளுக்கு சோடச தீபாரதனைகள் நடைபெற்று திருக்கைலாய வாகனத்தில் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு சென்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மகளிருக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மகளிருக்கான விளையாட்டு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் தொகுதியை சார்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் மகளிருக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NF ஜெயபால் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி வர்கோனா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன் முன்னிலைகள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து கூறப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் மாநில துணை தலைவி புவனேஸ்வரி, தொகுதி தலைவர் உதயமேரி, கலை இலக்கிய துணை தலைவி சுமதி, செயலாளர் ரேவதி, தொகுதி செயலாளர் தேவி மற்றும் தேர்வுடி விஜயலட்சுமி, சௌந்தர்யா, சத்யா என தொகுதியை சார்ந்த பல்வேறு மகளிர் நிர்வாகிகள் முன்னிலைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மகளிருக்கான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி விமான நிலையம் வந்த பிரதமரை கவர்னர் கைலாஷ்நாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர். பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்க அரசு முறை பயணமாக புதுச்சேரி தாசிப்பேட்டை விமான நிலையம் வந்தடைந்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், டி.டி. ஜெயக்குமார், ஜான்குமார், திருமுருகன் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர். புதுச்சேரியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்வில் பிரதமர் சாயலில் ஒருவர் கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். புதுச்சேரி வருகை தந்த நரேந்திர மோடி அரசு விழாவில் கலந்து கொண்டார். இந்த விழாவில் கலந்து கொள்ள ஏராளமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விழாவில் கலந்து கொள்ள வந்த ஒரு நபர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அந்த நபர் பிரதமர் நரேந்திர மோடி சாயலில் அச்சுஅசலாக இருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் நடந்து வரும் விதம், பார்வை, தமிழ் பாரம்பரிய முறைகள், அவர் உடுத்தி வந்த வேஷ்டி, சட்டை ஆகியவை பிரதமர் மோடியை நினைவுபடுத்தியது. அனைவரின் பார்வையும் பிரதமர் சாயலில் உள்ள இவர் மீதான் விழுந்தது. ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் பட்டியலை தலைவர் ஆர்எல்வி வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த மாதம் 16 தொகுதிகளுக்கான தலைவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டதா. அதில் 30% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதா. இவற்றில் கடந்த மாதம் 7ஆம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி நகர பகுதியை ஒட்டியுள்ள முதலியார்பேட்டை தொகுதி தலைவராக நியமிக்கப்பட்ட பீட்டர் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் 13 பேரும், தொகுதி செயற்குழு உறுப்பினரும் 15 பேரும், மொத்தம் 28 பேர் கொண்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியல் தலைவராக பீட்டர், துணை தலைவர்கள் தண்டபாணி ஆறுமுகம், பொதுச் செயலாளர் கணேஷ், பொருளாளர் நித்யா, செயலாளர்கள் சுபாஷ், ஸ்ரீனிவாசன், இணை செயலாளர்கள் ஸ்ரீ சதீஷ், உதவி செயலாளர்கள் சரவணன், செல்வம், துணை செயலாளர்கள் கருணாகரன், மணிகண்டன், முதலியார்பேட்டை தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுரேஷ், விக்னேஷ், அன்பு, சந்துரு, பாபு, சந்துரு, குமார், பாலச்சந்திரன், நாராயணன், சதீஷ், ஹரி, சந்தோஷ், அசோகன், அருணாச்சலம், வெங்கடேசன் என 28 பேர் கொண்ட முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாநில தலைவர் என்ற முறையில் வெளியிடப்பட்டுள்ளார். தந்தை பெரியார் நகர் நியூ லிட்டில் கிட்ஸ் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்க மேல்நிலை பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை தந்தை பெரியார் நகர் நியூ லிட்டில் கிட்ஸ் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் அரங்க மேல்நிலை பள்ளியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவுக்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் கல்பனா கலந்து கொண்டார். கல்வியின் அவசியத்தை எடுத்து கூறிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய விளையாட்டு வீரர் நலசங்க தலைவர் வடவன், பள்ளி இயக்குநர் வாசுகி, மருத்துவர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மழலை பள்ளி மாணவர்களை வாழ்த்து பேசினர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த பொஜிரியா கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மழலை மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். பள்ளியின் முதல்வர் கவிதா சுந்தரராஜன், கால்நடை மருத்துவர் கருண்குமார், பள்ளியின் ஆலோசகர் ரத்தின பிரியா ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக மழலையர்களின் நடனம், நாடகம்,
மலர் கம்பம் கராத்தே யோகா வில்பாங்கோ ஏகல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சியானது வந்திருந்த பார்வையாளர்களை கவரும் வண்ணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா, மகாலட்சுமி, சுஜாதா, நித்யா பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கிராம சதுக்கம் மற்றும் தேங்காய் திட்ட பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கும் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், துணை செயலாளர் ராஜேந்திரன், மாநில பிரதிநிதி தினகராசு தலைவர்கள், மாநில அணிகளின் தலைவர்கள் பன்னீர்செல்வம், ரமேஷ் என்கின்ற தில்லையப்பள், மாநில பல்வேறு அணிகள் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன், தியாகராஜன், கருணா சுப்பநாயன், கழக முன்னோடிகள் பெருமாள், லோகநாதன், ருத்ராவதி, மொழிப்பூர் தியாகி உதயசேகர் தேவதாஸ், அறிவழகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம் குமார், ரமேஷ், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர், அரசு துணை அமைப்பாளர்கள் ரமணா மணிபாகதி, அண்ணாமலை தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி செயலாளர் ஆதவன் கார்த்திகேயன், தொகுதி மாணவர் அணி லோகதாசன், மோகன்ராஜ் தரணி, தொகுதி கிளைக்கழக செயலாளர்கள் அஜித் பாஷா, சேரநாதன், சிவகுமார், கந்தன், மதுரை குமார், பிரகாஷ், சக்திவேல், சோமு, தைனிஷ், என்கின்ற ஆறுமுகம், சின்னத்துறை, சரவணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் ராஜேந்திரன், கோவிந்தசாமி, சுவேதர், பார்த்திபன், ரங்கநாதன், பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏம்பலம் கிராமத்தில் நடைபெற்ற பங்கு பற்றும் கிராமிய மதிப்பீடு நிகழ்ச்சியில் மாணவிகள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி ஏம்பலம் கிராமத்தில் பங்கு பற்றும் கிராமிய மதிப்பீடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ மடகுல விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவிகள் ஏம்பலம் கிராம மக்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் PRA செயல்முறைகள் மேற்கொண்டனர். கிராம வளங்கள், தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்த சமூக வரைபடம், வள வரைபடம் மற்றும் குழு கலந்துரையாடல்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ஏம்பலம் கிராம நிர்வாக அலுவலர் சந்திரன் தலைமை தாங்கினார். கல்லூரி டீன் முகமது யாசின் வழிகாட்டுதலின் கீழ் திட்ட ஒருங்கிணைப்பாளர் AK ராவ், கிருஸ்கர் மற்றும் திட்ட அலுவலர் திருமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவிகள் ஆர்த்தி, அக்ஷயா, ஆனந்திதா, ஆனந்திஸ்ரீ, அனிஷா, அருந்ததி, புவனேஸ்வரி, பூமிகா, சிவகுமார், லிகிதா, ஸ்ரீ சத்ய பார்கவி ஆகியோர் பங்கு பெற்று கிராமிய மதிப்பீடு செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர். வடவெளி தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சன் சண்முகம் தலைமையில் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வடவெளி தொகுதி தமிழகுப்பம் 4 மணி சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அறிவுறுத்தலின் பெயர்கள் நடைபெற்ற விழாவிற்கு வடவெளி தொகுதி நிர்வாகி மற்றும் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி 500க்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் KRV ராஜாராமன் முன்னிலை வகித்தார். இதில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், அவைத்தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மீனவர் அணி தலைவர் கும்மன், மீனவர் அணி துணை தலைவர் மணி என்ற வீரபத்ரன், துணை செயலாளர் ஆனந்தகுமார், ராஜகுரு, மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் ரமேஷ், இளைஞர் அணி அமைப்பாளர் சிவபரசன், கிளை செயலாளர்கள் ராஜேந்திரன், சந்திரன், விஜயரங்கன், ஆறுமுகம், கஜபதி, RK இளங்கோ, வீரப்பன், பலராமன், பாஸ்கர், கார்த்தி, சாந்தபாலன், வேலு, வடிவேலு, வேல்முருகன், இளச்செழியன், அமர் என்ற போழந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.